எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போது இந்தியன் ஆர்மியிலிருந்து 2025க்கான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஜிடி, அதுக்கப்புறம் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, ட்ரேட்ஸ்மேன், கிளர்க்கு, டெக்னிக்கல், இந்த மாதிரி எந்தெந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களோ உங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 10 வரையும் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, எழுதியிருப்பீங்க. இப்போது அதுக்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும், ஃபிசிக்கலுக்கான டேட் எப்போ வரும், நம்ம எப்படி தயாராகிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுதான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்குள்ளே ரிசல்ட் வரும். போன வருஷம் அப்படி தான் வந்திருந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷம் வந்து எப்படி நடந்தது அப்படின்றது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் ஏப்ரல் மந்த் எக்ஸாம் நடந்தது. ரிசல்ட் வந்து மே 30 வந்து நமக்கான ரிசல்ட் சென்னை ஆர்ஓ, அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஏர்வோ, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட் விட்டுருந்தாங்க. மற்ற ஏர்வோக்கெலாம் ஆல்ரெடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு 1 மந்த் கேப் இருந்தது கரெக்டாக. ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் வர சான்சஸ் இருக்குது. இந்த மந்த் கண்டிப்பாக ரிசல்ட் வராது. அப்படி வந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்தோட எண்டில் வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ளே நமக்கான ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் வரையும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை கொஷின் போட்டுருந்தா ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மேலே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏர்வோ இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க, சிப்பாய் ஃபார்முக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு சில பேர் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் அந்த மார்க்குக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபிசிக்கல் எப்போ வரலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ கொஷின் போட்டிருந்தா நம்ம சேஃப், அடுத்து நம்ம வந்து ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின்லேருந்து 30 கொஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 35 கொஷின்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாவே இதோட நான் கம்மியாக வரக்கூட சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இதோட அதிகமாக போக சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு 30 கொஷின்ஸ் மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட்ஸ்மேனாக இருந்தால் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கலாக இருந்தீங்க அப்படின்னாலும் 35+ கொஷின்ஸ். ஓகேங்களா? நர்சிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 40 கிட்ட நீங்கள் வந்து டச் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து அதுக்கான வேக்கன்சிஸும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி அதோட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால அதோட கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க, எந்த மார்க்கு கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம அஃபிஷியலாக இந்தியன் ஆர்மி சைடில் இருந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ சிபிடியாக மாற்றி 2 செலெக்ஷன்ஸ் முடிஞ்சு அடுத்த செலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த வாட்டி நீங்கள் எழுதியிருக்கீங்க. இதுவரையும் வந்து ஆன்சர் கீயாக இருக்கட்டும், வந்து ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கான கட் ஆஃபாக இருக்கட்டும், ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குவீங்க அப்படின்ற மட்டும் லிஸ்ட் வரும். ஃபைனலாக இவங்கெல்லாம் செலக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்ற மட்டும் வரும். ஓகேங்களா? இதில் என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்ற எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுடைய டேட்டாவை வச்சு நம்ம வந்து சொல்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கொஷின் போட்டிருந்தவங்க எல்லாமே ஃபைனலாக வேலைக்கும் போயிருக்காங்க. 30 கொஷின் போட்டுறவங்க வந்து போன பேட்சுக்கு முன்னாடி பேட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டியூட்டியில் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஸோ அதோடைய கட் ஆஃப் லெவல் ஜிடிக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மற்ற ட்ரேடுக்கு வந்து அதோடைய ஒரு 5 மார்க்கு 6 மார்க் அதிகமாக இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் மார்க் வைக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 35 கொஷின்ஸ் கிட்ட போட்டிருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இருக்கட்டும், ட்ரேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 40 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னாவே நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணுங்கள். அதோட கம்மியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஜிடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னாவே 25லேருந்து 30 போட்டிருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களோட நேம் வரும். ரிசல்ட்டை பொறுத்த வரையும் நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் தான் வரும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கலுக்கான டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே நமக்கான ஃபிசிக்கல் டேட்க்கான நோட்டீஸ் வரும். ஒவ்வொரு ஏரோ வைஸ் வந்து எந்தெந்த மந்த் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நோட்டீஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எந்த இடத்துல நடக்கும், அது எந்த மந்த் வந்து எந்த ஏரோவுக்கு நடக்கும் அப்படின்றது இருக்கும். இப்போ திருச்சி ஏரோவுக்கு ஒரு மாதம் ஃபஸ்ட்டு நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோ நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை ஏரோ ஃபைனலாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா ஏரோவும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து சென்னை ஆர்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இப்போ வந்து போன வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து இந்த வருஷம் ஜனவரியில் தான் வந்து
சென்னை ஏரோ வந்து ஃபிசிக்கல் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. அதனால் சென்னை ஏரோக்கான ஃபிசிக்கல் எப்போவுமே கடைசியாக தான் வரும். இந்த வாட்டி அதோட கம்மியாக வருமா, அதோட கொஞ்சம் கிட்டே வருமா அப்படின்னா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, எப்படியும் டிசம்பர் கிட்ட போயிடும். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் டைம் இருக்குது, நல்ல டைம் கொடுப்பாங்க. நீங்கள் திருச்சி ஏர்வா இருந்தீங்க அப்படின்னா தான் ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த் தான் டைம் இருக்கும். சென்னை ஏர் வந்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு 1 மந்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகேங்களா, இது போன வருஷம் இப்படி தான் நடந்தது, இதுக்கு முன்னாடி வருஷமும் இப்படி தான் நடந்தது, இந்த வருஷமும் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு ஏரோ வைஸாக வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஷெடியூல் வரும். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, நம்மளோட வீடியோஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபிசிக்கலுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் அந்த டாக்குமெண்ட்டை தவிர வேறு எதுவும் தேவையில்லை, அதை எடுத்துகிட்டு போனாவே போதுமானது தான். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். மெடிக்கல் டெஸ்ட்டில் எந்தெந்த மாதிரி ஃபால்ட்ஸ் என்னென்ன மாதிரி வரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் வர்றதில் வந்து இன்னும் 1 மந்த், அதாவது இன்றைக்கி தேதி 20 அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு கிட்ட நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வர்ற சான்சஸ் கம்மி. ஓகேங்களா, ஸோ நார்த்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துலாம் நீங்கள் வந்து வரி பண்ணிக்காமல் உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதிருக்க எவ்வளோ கொஷின்ஸ் போட்டுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்தால் டேரெக்டாக வந்து யார் சொல்கிறதையும் பார்க்காதீங்க, நீங்கள் வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட் போனதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே திரும்ப அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஜேசிஓ ஒரு என்ரோல்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஓகேங்களா, மேலே ஆஃபீஸர் என்ட்ரி இருக்கும், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் கமிஷனர் என்ட்ரி இருக்கும். ஸோ இந்த ஜூனியர் கமிஷனர் என்ட்ரியில் வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோட்டீஸ் விடுறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த அதில் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் சொல்கிறத ஒரு சில பேர் வந்துட்டுன்னு வாங்க, ஒரு சில பேர் வரலன்னு வாங்க. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்டை நீங்கள் எப்போவுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மறக்காமல் வந்து நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ப்ரிடிக்ஷனில் ஒரு 1 or 2 மார்க்ஸ் இந்த கேப்பில் இதில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதோட கம்மியாகலாம் சான்சஸ் இதோட கம்மியாக தான் சான்சஸ் இருக்குது, அதிகமாக சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்தியா ஆர்மி செலெக்ஷனுக்காக ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.